ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் அளவு நான் கோதுமை மாவு எடுத்து அது கூட உப்பு எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. ஸோ அதனால் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் போல் மாவை ஊற விட்டு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு குருமா தான் செய்ய போகிறோம். இது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதுக்கப்புறம் வானல் வச்சு வானல் சூடானதும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நரிஞ்சு போட்டிருக்கேன். அது கூடவே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் கிடையாது. கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினாலே போதும். இது கூடவே உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இது கூடவே நான் குட்டி குட்டியாக அரிஞ்சிருக்கிற ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் காரத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாஸோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கிறேன். இது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் சப்பாத்திக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது கிளறி விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு கொதித்து வற்றிருக்குன்னு. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு நான் புதினா சேர்த்து கொதிக்க விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் எடுத்துருக்கிற மாதிரி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி ரொம்ப மெலிசாக தேய்க்கக்கூடாது, ஒரு மாதிரி சாஃப்ட் இல்லாமல் நல்லா இருக்காது. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா. ரொம்பவும் தின்னாகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப கட்டையாகவும் தேய்க்கக்கூடாது. இப்போ தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக உப்பி வருதுன்னு. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு நம்ம ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்களா நம்மளோட சாஃப்ட் சப்பாத்தி ரெடி. சப்பாத்தி ரெடி, குருமாவும் ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.